நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு சொன்னாக்கா, பராசக்தின்னு ஒரு படம் போன அந்த படத்தோட கான்செப்ட் என்னன்னா, ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம். அந்த காலத்தில் நடந்த ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் நடந்த இழப்பு, வழக்கு, இது சம்மந்தமான கதையை வச்சு அந்த படம் ட்ரைலரில் தெரியுது, நல்லாவே தெரியுது. அதே ட்ரைலரில் ஹிந்தி எதிர்க்கிறேன்னு சொல்லிட்டு தமிழ் வாழ்கன்னு ஒரு ட்ரைலர் விடுது. இன்னொரு ட்ரைலரில் தெலுங்கு வாழ்கன்னு ஒரு ட்ரைலர் விடுது. இப்போ நீங்கள் சொல்ல வர்றது என்ன? ஹிந்தியை மட்டும் எதிர்க்கணும், தெலுங்கு எதிர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா? ஹிந்தி எதிர்ப்பு அதை மூலதனமாக வச்சுதாங்க இந்த படம் வருது. திமுக போராட்டத்தில் திமுக ஹிந்தியை எதிர்க்குது. அந்த போராட்டத்தில் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள், தமிழ்நாட்டு மாணவர்கள் இழப்பை சந்தித்தோம். நிறையா வழக்குகளையும் சந்திச்சாங்க. நல்லா சிந்திச்சுக்குவாங்க. நம்ம எதிர்க்க வேண்டியது ஹிந்தி மட்டும் இல்லை. நான் செஞ்ச போராட்டத்தையோ போராடினவங்களையோ நான் தவறுன்னு சொல்ல வரல. நம்ம தெலுங்கையும் எதிர்த்திருக்கணும்னு சொல்ல வரேன். நம்ம எதிர்க்க வேண்டியது ஹிந்தி மட்டும் இல்லை, தெலுங்கையும் எதிர்த்திருக்கணும். தமிழ்நாடு தான், நீங்கள் வாழ வேணா வாங்க, ஆள வராதிங்க, இப்போவே நம்ம சொல்லியிருக்கணும். தெளிவாக இருந்திருக்கணும். அப்போ நமக்கு தெரியல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹிந்தியை மட்டுமே எதிர்ப்பை நம்ம மைண்டை கொண்டு போயிட்டு ஹிந்தி உள்ளே வந்துடும், ஹிந்தி வந்துட்டா எல்லாம் போயிடும், ஹிந்திக்காரன் வந்துடும், அது இதுன்னு சொல்லிட்டு மொத்தத்தில் தெலுங்கு உள்ள வந்துட்டாங்க. நமக்கு அந்த சிந்தனை பண்ணுற தன்மையை மாற்றிட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் தெலுங்கு மளிகை கடை, தெலுங்கு டீ கடை, பள்ளிக்கூடம், காலேஜ், ஸ்கூல்லாம் வந்துருச்சுங்க. சென்னையில் பார்த்தீங்கன்னா நம்ம விழிப்புணர்வு இல்லாமல் எப்படி விட்டுருக்கோம் பாருங்க. வந்தவனை நம்ம வாழ மட்டும் தமிழன் வந்தாரை வாழ வைக்கும் தமிழன்கிறதோட நிப்பாட்டு இருந்தோம்னா பிரச்சனைக்கே வேலை. எது வரைய கொண்டு நிப்பாட்டுருவோம் பாருங்க. தெருவுக்கு பேரு, பாலத்துக்கு பேரு, திட்டங்களுக்கு பேரு, எல்லாம் இப்படி போயிட்டு பாருங்க. ஹிந்தி அந்த காலத்துல திணிச்சாங்க, சரி. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் திமுக பண்ணிச்சு, சரி. ஹிந்தியை திணிச்சது யாரு? அப்ப திமுக ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம் பண்ணுதுங்கிறது வேற. ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம்னு ஒன்று வரும்போது அந்த ஹிந்தியை திணிச்ச ஒன்று ஒருத்தன் இருப்பான் இல்லையா? அது யாருன்னா, அதுவும் அவங்க கூட்டணியில் உள்ள காங்கிரஸ். தற்போதைக்கு அவங்க கூட்டணியில தான் காங்கிரஸ் இருக்கு. அந்த காங்கிரஸ் ஆட்சியில தான் இந்த போராட்டம் நடக்குது. ஒரு விதத்துல அண்ணன் சீமான் அவர்களை சொல்றத நம்ம சிந்திக்கணும். தமிழ்நாடுங்கிற இடத்துல முக்கியமான இடத்துலலாம் புறக்கணிக்கப்படுது. பஸ், பேருந்துக்கெல்லாம் வெறும் அரசு பேருந்து. எப்படின்னா, அந்த காலத்துல சேரன் போக்குவரத்து கழகம், பாண்டியன் போக்குவரத்து கழகம், சோழன் போக்குவரத்து கழகம் இப்படி இயங்கிட்டு இருந்ததெல்லாம் எடுத்துட்டு பெரும் அரசு போக்குவரத்து கழகம். அது ஏன் செஞ்சீங்க? ஏன் அவங்க சேரன், சோழன், பாண்டியன் இவங்க பேர்லயே போக்குவரத்து கழகம் இருந்தா என்ன? சரி, எடுத்தீங்க, சரி. அது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம்னு வைக்க வேண்டியது தானே? அதை ஏன் மாற்றினீங்க? இதெல்லாம் நம்ம ஃபேஸ்புக்கில் டைப் பண்ணிக்கிட்டு பதிவு போட்டுக்கிட்டு இதெல்லாம் பத்தாது. பாலத்துக்கெல்லாம் பேர் வைக்கிறீங்களே, அப்போ அதெல்லாம் வைக்கலாமா? ஏன் அதெல்லாம் அரசு பேர்லேயே இருந்தான்னா? தமிழ் மன்னர்களோட பேரை எடுத்துட்டு அரசு போக்குவரத்துக்கு வைக்கணும்னு வைக்கிற நீங்கள். ரெட்டி, டிடி நாயுடு பாலம், பராசக்தி, இந்தமாரி படம் ஹிந்தி எதிர்க்கிறது நல்லது தான். நான் மாற்றுகிறதுன்னு சொல்ல வரல. அந்த ஹிந்தி தனியார் பள்ளியில் கூட இருக்கக்கூடாது. அந்தமாரி எதிர்ப்பாக இருக்கும். இதெல்லாம் விட்டுட்டு சும்மா ஹிந்தி எதிர்ப்புக்கு போராட்டம் பண்ணவங்களும் எதிர்த்ததும் ஒரே டீமில் தான் இருக்காங்க. ஹிந்தி எதிர்ப்புன்னு சொல்லிட்டு தெலுங்கெல்லாம் உள்ளே வந்துட்டாங்க, நிறையா உள்ள வந்துட்டான். நம்மள மனசெல்லாம் திசை திருப்ப வச்சுட்டு அவன் உள்ள வாழ்றதுன்னு பாட்டல. என்னத்த சொல்றது? இப்போ தப்புன்னு சொல்ல வரல, ஹிந்தி எதிர்த்தது தப்புன்னு சொல்ல வரல, நம்ம தெலுங்கையும் எதிர்த்திருக்கணுங்கிற. இதெல்லாம் சரி தவறுன்னு பேசிக்கிட்டு இருந்தோம்னா பேசிக்கிட்டே தான் இருக்கணும். ஆனால் மக்கள் மாறணும். நம்ம எது எதிர்பார்க்குறோமோ அதை செய்கிறவன் நம்ம ஆளும். முக்கியமாக நம்மளோட கல்ச்சர், முக்கியமாக நம்மளோட வரலாறு எல்லாமே பாதுகாக்கணும்.